بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما. عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين. وقال رسول الله صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم أو كما قال عليه السلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அவனுடைய சாந்தியும் கருணையும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தினுடைய இரவுகளிலே அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதருடைய உபதேசங்களை கேட்டறிந்து செயல்படுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அல் இஸ்திகாமா என்று சொல்லக்கூடிய ஈமானில் உறுதி என்ற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. நாம் எல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை என்பதை உறுதியாக நம்புகின்றோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையிலே எந்த அளவிற்கு நாம் உறுதியாக இருக்க வேண்டும்? நம்முடைய உறுதிக்கு ஏற்றவாறு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியங்களை எல்லாம் வழங்க இருக்கின்றான் என்பதை கவனத்தில் கொண்டு இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகளை செவிதாழ்த்து கேட்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் சில செய்திகளை உங்களுக்கு
நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். எதற்காக வந்தார்கள் என்று சொன்னால், புனிதமிக்க இரவான லைலத்துல் கத்ர் இரவு எது என்பதை அறிவிப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வரக்கூடிய அந்த நேரத்தில் 2 நபித்தோழர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் 2 பேர் கருத்து மாற்றங்களிலே அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த நிகழ்வை பார்த்து அல்லாஹு தஆலா எந்த இரவு லைலத்துல் கத்ர் என்று இரவு என்று அறிவித்திருந்தானோ அதை அறிவிப்பதற்காக வந்த அந்த நேரத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு என்பது அந்த தினம் எது என்பதை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா மறக்கடிக்க செய்து விட்டான். அல்லாஹுடைய தூதர் வந்தார்கள். நான் உங்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவு எது என்பதை அறிவிப்பதற்காகத்தான் வந்து கொண்டிருந்தேன். வரக்கூடிய நேரத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்ததின் காரணமாக எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அதனால் நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை ரமதானுடைய கடைசி 10களிலே ஒற்றைப்படை இரவுகளிலே தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டார்கள். ஆனால் கைசேதம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை இப்படி இருக்க இந்த இஸ்லாமிய சமுதாயம் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு ஒரு குறிப்பிட்ட நாளை சார்ந்தது, குறிப்பிட்ட தினத்தில்தான் லைலத்துல் கத்ர் வருகின்றது என்ற ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு அந்த நாளிலே அதிகப்படியான வணக்க வழிபாடுகள், அதிகப்படியான இபாதத்துகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நடைமுறையை இன்றளவும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். லைலத்துல் கத்ரை பொறுத்தவரை ரமதானுடைய 27 தான் லைலத்துல் கத்ர் என்று அல்லாஹும் சொல்லலை, அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லலைங்க. நாம கற்பனை செய்து கொண்டு லைலத்துல் கத்ர் 27 தான் என்று நாம் நினைத்து கொண்டு அதிலே இபாதத் செய்வதும், அதிலே புத்தாடைகள் உடுத்துவதும், அதிலே நல்ல காரியங்களை அதிகமாக செய்வதும் இவைகளெல்லாம் பித்அத்துகள், வழிகேடுகள். நாம் எல்லாம் முஸ்லீமாக இருக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், கைரல் கலாமி கலாமுல்லாஹ், வார்த்தைகளிலேயே பேச்சுக்களிலேயே சிறந்தது அல்லாஹுடைய பேச்சு. வ கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதல்களிலேயே சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் தான். வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, மார்க்கத்திலே கெட்டது என்னவென்று சொன்னால் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்குவது. வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, ஒவ்வொரு புதிதாக உருவாக்கப்படக்கூடியவைகளும் பித்அத்துகளாகும். வ குல்லு பித்அத்தின் ضலாலா, ஒவ்வொரு பித்அத்துகளும் வழிகேடாகும். வ குல்லு ضலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். நாம் ஒரு விஷயத்தை புதுசாக செஞ்சோம் அப்படின்னா மார்க்கத்தில் அல்லாஹோ அல்லாஹுடைய தூதரோ காட்டித்தராத ஒன்றை செய்தோம் என்று சொன்னால் அது நமக்கு நன்மையை தராதுங்க. நாம் நன்மை எதிர்பார்த்து செய்கிறோம், ஆனால் அது நமக்கு நன்மையை தராமல் நம்மை அது வழிகேட்டிலே நரகத்திலே கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கென்று நீங்கள் பிரத்யேகமாக இங்கு வந்திருந்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இபாதத்துகளை அதிகமாக செய்ய வேண்டும், இன்று ஒரு நாள் நாம் இரவு முழுக்க இருப்போம் என்று வந்திருந்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு நாளைக்கு நாம் புத்தாடை அணிந்து இதுதான் மகத்தான நாள் என்று இருக்கும் என்று நினைத்து நீங்கள் வந்திருந்தீர்கள் என்று சொன்னால் இது பித்அத்துகள். நாம் இங்கே செய்யக்கூடிய எந்த ஒரு அமலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடும். நின்று வணங்குகின்றோம், இறைவனை நின்று வணங்குகின்றோம், ருக்கு செய்கின்றோம், சஜிதா செய்கின்றோம், எல்லாம் இருக்கின்றது. ஆனால் இவைகளெல்லாம் எந்த நோக்கத்திலே செய்யப்படுகின்றது? 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இறைவை அடைவதற்காகத்தான் இதை செய்கின்றோம் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் செய்யலாம். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியமிக்க இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஆனால் அந்த இரவு இதா, இந்த 27ஆம் நாள் தானா,
இந்த 24 27ஆம் நாள் இரவு தான் லைலத்துல் கத்ர் என்று நமக்கு யார் சொன்னா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? எனக்கே மறந்துருச்சுன்றாங்க. நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் எப்படி கையில் எடுக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 வருட காலம் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்று இருக்கின்றார்கள். எந்த ஒரு வருடமாவது இப்படி ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி இருக்கிறாங்களா? 7 வருஷம் நான் சொல்லல, கடைசி வருஷம் நான் சொல்றேன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்தை தழுவ இருக்கின்றார்கள் என்பதை சூசகமாக ரமலானுடைய மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுட்டிக்காட்டி விட்டு சென்றார்கள். ஒவ்வொரு ரமலானிலும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வருவாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வந்து குர்ஆனை ஓதுங்க அப்படின்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் அதுவரைக்கும் இறங்கினதை ஓதி காட்டுவாங்க. அந்த ரமலானில் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? 2 முறை ஓத சொல்கிறாங்க. ஒரு முறை ஓதி முடித்த உடனே இன்னொரு முறையும் ஓத சொல்கிறாங்க. அப்போ தெரியுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் விடை வரப்போகின்றோம் என்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இது இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் புரிஞ்சுக்கிறாங்க. சரி, அந்த கடைசி வருஷம் மக்களுக்கு ஹஜ்ஜுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் இது போன்ற ஒரு நடைமுறை இருந்தது என்று சொன்னால் சொல்லியிருக்க மாட்டாங்களா? லைலத்துல் கத்ர் என்பது இவ்வளோ நாள் உங்களுக்கு நான் சொல்லலை, இப்போ நான் சொல்கிறேன், அது வந்து என்னது 27ஆம் கிழமை தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? இல்லையா? சொல்லலைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலை. அதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, அவங்க காலத்தில் இருந்துச்சா? உமர் இருந்தார், அவருடைய காலத்தில் இருந்துச்சா? யாருடைய காலங்களிலும் இல்லை. நாம கற்பனையாக உருவாக்கி கொண்டோம். இந்த சமுதாயம் இந்த நாளை பல பித்அத்துகளை அரங்கேற்றுவதற்காக இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள் என்று உருவாக்கி கொண்டது. லைலத்துல் கத்ர் என்பது ரமலானுடைய அந்த குர்ஆனை ஹத்தம் செய்வதற்கான ஒரு நாள் என்று உருவாக்கினார்கள். பள்ளிகளிலே தொலை வைக்கக்கூடிய இமாம்களுக்கும் ஹாஃபிதுகளுக்கும் அன்றைக்கு கணக்கு முடிக்கக்கூடிய நாளாகவெல்லாம் லைலத்துல் கத்ர் மாறி போச்சு. இன்னைக்கு ஊரில் போய் பாருங்க, பள்ளிவாசல்லாம் ஜெகஜோதியாக இருக்கு. நம்ம ஊரில் என்ன செய்வார்? அஜர்த்து மோதினார் ஹாஃப்ஸாலாம் புது ட்ரெஸ்ஸு போட்டு நல்லா என்ன செய்வாங்க? கலர்ஃபுல்லாக இன்னைக்கு இருப்பாங்க. விடிய விடிய அவங்க பிஸியாக இருப்பாங்க. என்ன நடக்கும்? கை வலிக்க அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக உள்ள நாள் தான் இதெல்லாம். அப்படி தான் இன்னைக்கு உருவாக்கப்பட்டு விட்டது. பல காரணங்களை சொல்லலாம். லைலத்துல் கத்ர் எப்படி வந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்லாத யோசனை, சஹாபாக்களுக்கு இல்லாத யோசனை, ஏன் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கே இல்லாத யோசனை எல்லாம் யாருக்கு வந்துச்சுன்னா இந்த முல்லாக்களுக்கும் ஆலிம்களுக்கும் வந்துச்சு. லைலத்துல் கத்ர் என்பது குறிப்பிட்ட நாள் இல்லை. இருந்தாலும் லைலத்துல் கத்ரை எப்படி நாம் 27 என்று நிர்ணயித்து கொண்டோம் என்று சொன்னால், லைலத்துல் கத்ர் என்று திருமறை குர்ஆனிலே 3 முறை இடம்பெறுகின்றது. ஒரே அத்தியாயத்தில் சூரத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் 3 முறை இடம்பெறுதுங்க. இன்னா அன்சல்னா ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராகமா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 3 வசனத்தில் தொடர்ந்து லைலத்துல் கத்ர் வரும். எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. பல விஷயங்களை மார்க்கத்தினுடைய அடிப்படை யோசிக்கிறது இல்லை, சத்தியத்தை யோசிக்கல, அசத்தியத்துக்கு யோசிக்கிறாங்க. சத்தியத்தை யோசித்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய இவர்கள் அசத்தியத்திற்காக, தங்களுடைய தேவைகளுக்காக, உலக தேவைகளுக்காக எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. லைலத்துல் கத்ர் என்பது 9 எழுத்து. எப்படி கூட்டுறாங்க பாருங்க. லைலத்துல் கத்ர் எத்தனை எழுத்தான்? 9 எழுத்தான். லாமு ஏ லாமு தே அலிஃபு லாமு காஃபு தாலு ரே 9 எழுத்து. எத்தனை 9 வருது? 3 9 வருது. லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் 3 இடத்துல வருதா? இந்த 3ஐயும் கூட்டினா எத்தனை வருது? பெருக்குனா 3 9 27. அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா? யாருக்கு தெரியாத கண்டுபிடிப்புங்க இது? அல்லாஹ்வுக்கு தெரியாத கண்டுபிடிப்பு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடையாத கண்டுபிடிப்பு, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த காலத்தில் இருந்த அறிவாற்றலாக இருந்த உமருக்கு தெரியாத ஒரு கண்டுபிடிப்பு. அல்லாஹு தாலா உமருடைய நாவலெல்லாம் பேசுகிறான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? இல்லையா? அவருக்கு தெரியாத கண்டுபிடிப்பு, அபூபக்கருக்கு தெரியாத கண்டுபிடிப்பு. யாருக்குமே தெரியாதவைகளை யாருக்கு தெரிஞ்சிருச்சு? இவங்களுக்கு தெரிஞ்சு இமாம்கள் எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் உரையாற்றுகின்றார். லைலத்துல் கத்ர் இரவுல லைலத்துல் கத்ரை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கிறார். அவர் வந்த நோக்கம் வேற, அவரை பற்றி நம்ம பேச வேணாம்.
அவர் பேசும்போது சொல்றாரு, பிரியப்பட்டவர்களே, லைலத்துல் கத்ர் என்பது 27ஆம் கிழமை இல்லை, இருந்தாலும் ஆலிம்களும் ஃபுகஹாக்களும் சேர்ந்து லைலத்துல் கத்ர் என்பது 3 இடங்களில் வருவதின் காரணமாக 3 9 எழுத்துக்கள் 27ஆக இருப்பதின் காரணமாக 27 தான் லைலத்துல் கத்ர் என்று ஃபுகஹாக்கள் தீர்மானித்து விட்டார்கள். யார் தீர்மானிக்கிறது? யார் தீர்மானிக்கிறாங்க? அல்லாஹ் தீர்மானிக்கிற விஷயம். அல்லாவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறக்கடிச்சிட்டான் அப்படின்னா நம்ம தீர்மானிக்க முடியுமா? யாராவது தீர்மானிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய விஷயத்தில் யாரும் தீர்மானிப்பதற்கு அனுமதி இல்லை. யாருக்காவது அனுமதி இருக்குதா? இருந்தால் சஹாபாக்களுக்கு இருந்திருக்கணும், அவங்களுக்கு கூட இல்லைன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்படி இருக்கும் பொழுது தீர்மானம் என்பது தவறு. இதை நீங்கள் மனதில் கொண்டு இபாதத்தை ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால், நம்ம டென்ட்டில் கூட இன்றைக்கி ஸ்பெஷலாக நிறையா வந்துச்சு. சம்சா வருது, பேர் சம்பளம் வருது, வர்றது யாரும் அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. அது சாப்பிட்றது ஹராம்னு சொல்ல முடியாதுல்ல, அன்பளிப்பாக கொடுத்தா நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பாருங்கள் சூழ்நிலை எப்படி மாறுது பார்த்தீங்களா? ஆக இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாம் ஏன் வருது அப்படின்னா இது போன்ற பிதஅத்துகள் இருப்பதின் காரணமாகத்தான். ஆக இது வழிகேடு என்பதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள், இன்றைக்கு புதிய ஆடை உடுத்தி வந்திருக்கிறீங்களா இல்லையா? அவங்க இதுக்காக நினைச்சிங்க அப்படின்னா அதை மாற்றிக்கங்க. தெரியாமல் செஞ்சால் அல்லாஹ் குற்றம் முடிக்கிறது இல்லை. தெரிந்தே நாம் செய்தோம் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை மனதில் வைத்து கொண்டு இன்றைக்கி நம்ம தலைப்புக்குள்ளாக போகிறோம். ஏன்னா இதை சொல்லணும், ஏன்னா சொல்வது கடமை. நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா தவறாக இருந்தால் கையால் தடுங்க, நாவால் தடுங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம சொல்கிறோமே தவிர என்ன சொல்லாதீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை இருப்பதின் காரணமாகத்தான் இந்த செய்திகளை எல்லாம் சொல்கிறோம். அந்த எண்ணத்தை மாற்றிக்கங்க. அப்படி ஒரு எண்ணத்தோடு வந்திருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த எண்ணத்தை இதோடு இந்த நிமிஷத்தோடு கலைஞ்சிட்டு, யா அல்லாஹ் தவறாக நான் விளைஞ்சிருந்தேன், இதுவரைக்கும் தவறாக நான் விளங்கி இருந்தேன், என்னுடைய விலங்களை மாற்றிக்கொள்கின்றேன், என்னுடைய இபாதத்தை ஏற்றுக்கோன்னு அல்லாஹ்ட்ட கேட்டுருங்க. அல்லாஹு தஆலா நம்முடைய காரியங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கான கூலியை, மகத்தான ஒரு கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பிற்குரியவர்களே, ஈமானில் உறுதி. இந்த ஈமானுடைய உறுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவசியமான ஒரு அடிப்படை என்னவென்று சொன்னால், நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தால் அதில் உறுதியாக இருக்கணும். இது யாருக்கு சொன்ன உபதேசம்? நமக்கு மட்டும் இல்லைங்க, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கும் இதுதான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வந்தாங்களா இல்லையா? அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வந்த தூதர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதே விஷயத்தான் சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு நாளும் தொழுகையில கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை தான். முஸ்தகீம்னா என்னது? நேரான வழி மட்டுமா? அந்த நேரான வழி உறுதிமிக்க வழியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்ட வழியை தா என்று ஒவ்வொரு நாளும் தொழுகையில கேட்கிறோமே. அந்த இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற அந்த வார்த்தையை எந்த அளவிற்கு உளப்பூர்வமாக நாம் அன்றாடம் கேட்டிருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் அல்ஹம்து சூரா ஓதப்படுகின்றது. நாம் உபரியான தொழுகையிலே ஓதுகின்றோம். இமாம் ஜமாத்தோடு நிற்கும் பொழுது இந்த அல்ஹம்து சூராவை கேட்கின்றோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான வழியை தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோமே. அந்த நேரிய வழி என்பது என்ன? நேரான வழி என்று சொன்னால் உறுதிமிக்க உண்மையான ஒரு வழியை கேட்பதற்காகத்தான் ஒவ்வொரு தொழுகைகளையும் சொல்கிறோம். தொழுது முடித்த உடனே அந்த அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்ட பிறகு ஆமீன் என்று கூறுங்கள் என்ற ஒரு கட்டளை நமக்கு இடப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் நேரிய வழியை கேட்கிறோம், உறுதியான ஒரு வழியை எனக்குத்தான் கேட்கிறோம். அந்த வழி யாருடைய வழி? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழி இல்லை என்பதையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோமே. அப்படிப்பட்ட அந்த வழியில் நான் இருக்கேனா? நான் நேரான வழியில் இருக்கிறேனா? அந்த நேரான வழியில் நான் உறுதிமிக்கவனாக இருக்கின்றனா? நேரான வழியை கேட்ட நான் அந்த நேரிய வழியில் எந்த அளவிற்கு நான் உறுதியாக இருக்கின்றேன் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு சொல்றாங்க. நபிமார்கள் யார்? இந்த சத்தியத்தை எடுத்துரைக்க வந்தவர்கள், அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க வந்தவர்கள். அந்த அல்லாஹுடைய தூதர்களிடத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்லி காட்டுகின்றான்? ஃபஸ்தகிம்
கமா உமிர்த்த. அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதருக்கு சொல்றான். எப்ப சத்தியத்தை எடுத்து வைக்க போறாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை? இன்னைக்கு நம்ம அல்லாஹ் என்று எங்கு வேண்டுமானாலும் உரக்க சொல்லலாம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை எங்கு வேண்டுமானாலும் உரக்க சொல்லலாம். நம்ம யாரும் கேட்க மாட்டாங்க. நம்முடைய நாடுகளில், இந்தியா போன்ற நாடுகளில் எல்லாம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகள் பொய்யானது, உங்களுடைய கற்பனைகள் அவைகள் எல்லாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை என்று பொத்தம் பொதுவாக பேசுவதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. உங்களுடைய வீடுகள் இருந்தது என்று சொன்னால், பள்ளி வாயில்கள் இருந்தது என்று சொன்னால், அங்கே வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை, அல்லாஹ்வை விடுத்து மற்ற கடவுள்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் வானமும் பூமியும் குழப்பம் ஏற்பட்டிருக்கும் என்பதை எல்லாம் தெளிவாக பகிரங்கமாக சொல்வதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறாங்க. எங்கு வேண்டுமானாலும் இந்த சத்தியத்தை சொல்லலாம். ஆனால் அன்றைய காலகட்டம் எப்படி இருந்துச்சு? அல்லாஹுடைய தூதர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சத்தியத்தை முதலாக தங்களுடைய உறவுக்காரர்களிடத்தில் சொல்றாங்க. தங்களுடைய சொந்த பந்தங்களை அழைக்கின்றார்கள், தான் பெற்ற பிள்ளைகளை அழைக்கின்றார்கள். எல்லோரையும் அழைத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை என்று சொல்லுங்க, அப்பதான் நீங்கள் வெற்றி பெறலாம்னு சொன்னாங்க. என்னாச்சு? அல்லாஹுடைய தூதர் பகிரங்கமாக இந்த சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்த அடுத்த நிமிடத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அல்லாஹுடைய தூதர் சபிக்கப்படுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் திட்டப்படுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் மீது நேசம் வைத்தவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதரை ஏசுகின்றார்கள். அபூ லஹப் ஏசினான், தப்பல் லக யா முஹம்மத், முஹம்மதே நீ நாசமாக போ, அலிஹாதா ஜமஅத்தனா, இதற்காகத்தான் எங்களை அழைத்தாயா என்று அல்லாஹுடைய தூதரை பார்த்து அவன் கேட்ட கேள்வி. சத்தியத்தை பகிரங்கமாக பிரச்சாரம் செய்த ஆரம்பத்திலேயே அல்லாஹுடைய தூதருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக நபித்துவம் கொடுக்கப்பட்ட உடனே, முதலான வகை வந்த உடனே அல்லாஹுடைய தூதருக்கு வகைதான் என்பதை நிரூபிப்பதற்காக வரக்கா இப்னு நௌஃபல் என்ற ஒருத்தரிடத்துல போறாங்க. அவர் என்ன செய்கிறாரு? அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொல்கின்றார், இன்றைக்கு இந்த சமுதாயம் உங்களை தலையில் தூக்கி வைத்து ஆடுகின்றது, அல் அமீன் என்று உங்களை சொல்லுகின்றது, அஸ்ஸாதிக் என்று உங்களை சொல்லுகின்றது. ஆனால் இந்த சமுதாயம் உங்களை விரட்டி அடிப்பார்கள், உங்களை நாடு கடத்துவார்கள், இந்த ஊரை விட்டே உங்களை விரட்டுவார்கள் என்று அவர் சொல்றார். அல்லாஹுடைய தூதர் கேட்டாங்க, என்னையா, என்னை இவர்கள் விரட்டுவார்களா? என்னை தலையில் தூக்கி வைத்திருக்கின்றார்களே, இவர்களா என்னை விரட்டுவார்கள் என்று கேட்டவுடனே அவர் சொன்னார், ஆம், அப்படி விரட்டுவார்கள். அந்த நேரத்திலே நான் உயிரோடு இருந்தேன் என்று சொன்னால் உங்களுக்கு நான் உறுதியாக நான் இருப்பேன், உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று வரக்கா சொல்லி காட்டினார். அது அப்படியே நடந்தது. அல்லாஹுடைய தூதர் இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே எதிர்த்தார்கள், புறக்கணித்தார்கள், கேசினார்கள், திட்டினார்கள், கேலி செய்தார்கள். எல்லாம் நடந்துச்சு. எல்லாவற்றும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா சொல்றான், சத்தியத்தை சொல்வதற்காக இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, அல்லாஹுடைய மார்க்கத்தை சொல்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அந்த இடத்திலே அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா சொன்னான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த, நபியே உங்களுக்கு ஏவப்பட்டதை உறுதியாக நீங்கள் எடுத்து சொல்லுங்க. ஃபாரில் அனில் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களை ஒரு பொருட்டாகவே நீங்க நினைக்காதீங்க. என்ன வேண்டுமானாலும் சொல்வார்கள், ஏசுவார்கள், திட்டுவார்கள், பரிகாசம் செய்வார்கள், எதை வேண்டுமானாலும் அவர்கள் செய்வார்கள். ஆனால் எந்த தருணத்திலும் உங்களுடைய உறுதியிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களை புறக்கணித்து விட்டு அவர்கள் திட்டினாலும் ஏசினாலும் பரிகாசம் செய்தாலும் உங்களை அடக்குவதற்கே வந்தாலும் நீங்கள் சத்தியத்தை விட்டுவிடாதீர்கள் என்பதுதான் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா சொன்ன முதல் கட்டளை, தூதர்களுக்கு சொன்ன முதல் கட்டளை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா ஃபிரௌனிடத்திலே அனுப்பக்கூடிய நேரத்திலே ஃபஸ்தகீமா அப்படின்னு தான் சொன்னா, நீங்க ரெண்டு பேரும் உறுதியா இருக்கணும். ஃபிரௌன்ட்ட போறீங்க, அவன் மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன் தான்,
அந்த கொடுங்கோலனத்திலே போகக்கூடிய நேரத்திலே நீங்கள் உறுதியாக இந்த சத்திய பிரச்சாரத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்திலையும் சொன்னார். அது மட்டுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவர் சூனியக்காரர், இவர் பொய்யர் என்பதை நான் நிரூபிக்கின்றேன் என்பதற்காக போட்டிக்காக பல சூனியக்காரர்களை அழைத்தான். சூனியக்காரர்களும் வந்தாங்க. ஃபிரௌனுடைய உயர்வால் நாங்கள் வெற்றி பெறுவோம். அவங்க தடியை போட்டாங்க. தடியை போட்ட நேரத்தில் அது பாம்பு போல நெளிஞ்சது. மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்தில் லேசான ஒரு தடுமாற்றம் வருவது போல் இருந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா உடனே இறக்கினார், குல்னா லா தகஃப், பயப்படாதீங்க, உறுதியா இருங்க, இன்னக அன்தல் அலா, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், வ அல்கி மா ஃபீ யமீனிக் தல்கஃப் மா ஸனஉ, உங்களுடைய கையில் எது இருக்கின்றதோ அதை போடுங்கள், என்ன நடக்கின்றது என்று பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா கூடவே இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈமானிய உறுதியை சொல்லிக் கொடுத்தான். சத்தியத்தை எடுத்துரைக்கக்கூடிய நேரத்தில் ஈமானிய உறுதி என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒன்று. அந்த ஈமானிய உறுதியிலே ஒருவர் துவண்டு விட்டார் என்று சொன்னால் அவர் அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்துரைக்க முடியாது, அல்லாஹுடைய மார்க்கத்தின் அடிப்படையிலே நடக்கவும் முடியாது. எல்லா நபிமார்களுடைய சரித்திரங்களை எடுத்து பாருங்கள். எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஈமானிய உறுதியிலே மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்திருக்காங்க. அல்லாஹ் தான், அந்த அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், அந்த அல்லாஹுடைய வார்த்தை தான் மேலோங்கும் என்பதிலே எல்லா நிலைகளிலும் உறுதியாக இருந்தவர்கள் யார்? நபிமார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. யாராக இருக்கட்டும், எத்தனை நபிமார்களை உதாரணமாக சொல்லலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்திற்கு முன் உதாரணமாக இருந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? இன்ன இப்ராஹீம கான உம்மதன் கானிதா அப்படின்ற அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க. இப்ராஹிம் தனிநபர் தான், ஆனால் அவர் உறுதிமிக்க ஒரு சமுதாயத்தை போல் திகழ்ந்தார் என்று சொல்லி காட்டு. ஒரு மனிதர் ஒரு சமுதாயமாக வாழ்ந்திருக்கிறாரு. அதுவும் சாதாரண சமுதாயம் இல்லை, உறுதிமிக்க ஒரு சமுதாயத்தை போன்று அவர் வாழ்ந்தார் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்றான், வத்தபிஉ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, நீங்கள் எல்லாம் பின்பற்றுவது எந்த மார்க்கம் தெரியுமா? இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அந்த இப்ராஹிம் எவ்வளவு உறுதியா இருந்தாரு? சாதாரண உறுதியா? அவரை போன்றெல்லாம் உறுதியாக இருக்க முடியாது என்று சொல்ல இருக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு உறுதிமிக்க ஒரு மனிதராக வாழ்ந்து காட்டினார். ஒரு சமுதாயமே அவருக்கு எதிராக நின்றது. அசத்தியத்திற்கு எதிராக தனிநபராக போராடினார். அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவதற்கு ஆட்கள் கிடையாது, நமக்கு உண்டு. நம்முடைய தந்தை நமக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், நம்முடைய உறவுக்காரர்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், நாம் படித்த மதரசாவிலே நமக்கு மார்க்கம் சொல்லித் தரப்பட்டது. இது போன்ற இடங்களிலே மார்க்கங்களை நாம் கேட்டுக்கொள்கின்றோம். ஆனால் இப்ராஹிமுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தது யார்? தந்தையா, தாயா, உறவுக்காரர்களா? யாரும் கிடையாது. அந்த இப்ராஹிமுடைய தந்தையே சிலை செய்யக்கூடியவராகத்தான் இருந்தார். ஆசர் என்பவர் சிலை செய்யக்கூடியவராகத்தான், தான் வணங்கக்கூடிய சிலையை அவரே செய்யக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்டவருடைய வயிற்றிலிருந்து பிறக்கப்பட்ட அப்படிப்பட்டவருடைய சந்ததியினுடைய நிலைமை என்ன தெரியுமா? உறுதிமிக்க ஒரு மனிதர், தனி மனிதர். அல்லாஹுடைய வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை உயர்த்த வேண்டும் என்பதற்காக செஞ்சது என்ன? எல்லா சிலைகளையும் அடிச்சு நொறுக்கினார். சொல்லிட்டே போனார், நீங்க போங்க, நான் இந்த சிலைகளை எல்லாம் உடைப்பேன் சொல்லிட்டே போனார். எல்லாம் திருவிழாவுக்கு போயிட்டாங்க. போயிட்டு வந்து பார்த்தா, திருவிழாவிற்கு சென்று வந்து பார்த்தால் எல்லா சிலைகளும் உடைஞ்சு கிடக்கு. ஒரே ஒரு சிலை மட்டும் பெரிய சிலையை நிப்பாட்டி அதில் கோடாரியை மாட்டியாச்சு. யார் இப்படி செஞ்சா? யார் இப்படி செஞ்சது? மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அப்ப சொல்றாங்க, ஃபத்தைன் யதுகுருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், இப்ராஹிம் என்ற வாலிபர் தான் இதை செய்தார்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாரு? வாலிபராக இருந்தார். வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய எத்தனை வாலிபர்களுக்கு ஈமானிய உறுதி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வாலிபராக இருந்தார். ஃபத்தைன் யதுகுருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். கூப்பிட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்தோடனே நீங்க தான் செஞ்சீங்களான்னு கேட்ட உடனே எல்லா சிலையும் உடைஞ்சிருக்கு, ஒரே ஒரு சிலை இருக்கா இல்லையா?
ஃபஸ்அலூஹும் இன் கானூ யன்திகூன். தைரியமா சொன்னார், பயப்படவலாம் இல்லை. ஒரு சிலைக்கு சக்தியே இல்லை என்பதை மிக தெளிவாக உறுதியாக எனக்கு சொன்னார். ஃபஸ்அலூஹும் இன் கானூ யன்திகூன். அந்த சிலை பேசக்கூடியதாக இருந்தால் அதிலே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஊரே நிக்குது, ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து நிக்குதுங்க. அங்கே சொல்றாரு, இருந்தா கேட்டுக்கங்க. அப்ப சொல்றாங்க, சிலை பேசாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? சிலை பேசாது என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அடுத்த வார்த்தையை பாருங்க. இல்லைங்க, இதுக்கெல்லாம் மதிப்பே இல்லைங்க. ஒரு தர்கால போய் தர்கா வணங்குறவர்கிட்ட கூட தர்கா சத்தியம் இல்லை அசத்தியம்னு சொல்ல மாட்டோம். என்ன இருந்தாலும் இவங்கெல்லாம் எங்களுக்கு சிபாரிசு செஞ்சு தருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அப்பா உன் நம்பிக்கை போய் இவங்களுக்கு ஒண்ணுமே கேட்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு திராணி நமக்கு இருக்குதா? நாம் அந்த உறுதியோடு சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? யார்கிட்டையும் வேணாங்க, தர்கால போய் சொல்ல வேணாம். நம்முடைய வீடுகளிலே இணை வைப்பில இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள்கிட்ட சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு உள்ள உறுதி நமக்கு இருக்குதா? ஒட்டுமொத்த ஊரையும் பார்த்து சொன்னார், உஃபில்லக்கும்னார். சி, உங்களுக்கு கேவலமா இல்லையானார். தனி ஒரு ஆளுங்க, ஒரு படை இல்லை, பெருங்கொண்ட கூட்டம் கிடையாது, ஒரே ஒரு நபர். உஃபில்லக்கும் வலிமா தஅபுதுன மின் தூனில்லாஹ். எந்த சக்தியுமற்ற ஒன்றுமே இல்லாதவையை ஏன் வணங்குறீங்க? அல்லாஹ்வை விட்டுவிட்டு இதையா வணங்குகின்றீர்கள் என்று கேட்டாரே. அப்படி கேட்கிற அளவிற்கு அவர்கிட்ட உள்ள ஈமான் இருந்துச்சே. அப்படிப்பட்ட ஈமானிய உறுதி இன்னைக்கு முஸ்லிமா இருக்கக்கூடிய இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய நம்மள்கிட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க. இது மட்டுமா? அதோட நிப்பாட்டல, அவரை ஒட்டுமொத்த சமுதாயம் எரிச்சு நாசமாக்குன்னு ஆசைப்பட்டாங்க. ஒட்டுமொத்த சமுதாயமும் அவரை எரிச்சு நாசமாக்குன்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கான வேலையும் பார்த்தாங்க. காலு ஹர்ரிகூஹு வன்சுரு ஆலிஹதகும். உங்களுடைய கடவுளர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் இந்த இப்ராஹிமை எரிங்க அப்படின்னாங்க. ஊரே விறக கொண்டு வந்துச்சு. ஊரே விறகை கொண்டு வந்ததை எரிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு தீ மூட்டம் மூட்டப்படுகின்றது. என்ன ஆச்சு? தீயை பார்த்து பயந்தாரா? ஆஹா, ஊரே ஒன்று சேர்ந்துருச்சே, வாபஸ் வாங்கினாரா? சொன்ன சொல்லுல வாபஸ் இருந்துச்சா? இல்லை. அங்கே கேட்டார். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் யார்கிட்ட பிரார்த்தனை செய்தார் தெரியுமா? யார்கிட்டையும் கேட்கல. இவ்வளோ பெரிய தீயாக இருந்தாலும் அல்லாஹ் நாடுனாத்தான் என்னை எரிக்க முடியும் என்பதில் உறுதியா இருந்தார். நம்ம இருப்போமா? நமக்கு முன்னால் ஒரு ஆபத்து இருக்கின்றது என்று சொன்னால் இந்த ஆபத்து எனக்கு வந்துவிடும் என்று நினைப்போமா? அல்லாஹ் நாடுனாதான் இந்த ஆபத்து எனக்கு வரும் நினைப்போமா? யோசிச்சு பாருங்க. ஈமானை எப்படி உரசி பார்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன் உதாரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் சொன்னார். என்ன சொல்றாரு? அல்லாஹ் எனக்கு போதுமானவன். வ நிஅமல் வக்கீல், பாதுகாப்பதில் அவனை விட சிறந்தவன் யாருமே இல்லைனார். என்ன ஆச்சு? பெரிய நெருப்புங்க, நெருப்பு மூட்டப்பட்டது. ஆனால் அந்த நெருப்பு ஜுவாலையாக எரிந்த அந்த நெருப்பை அல்லாஹ் என்ன செஞ்சான்? குல்னா யா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே நீ எரியலாம், ஆனால் இப்ராஹிமுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாக சாந்தம் அளிக்கக்கூடியதாக நெருப்பே மாறு நல்லா கட்டளையிட்டான். மாறுச்சு, எரியுது நெருப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போட்டா அந்த நெருப்பு அவர்களுக்கு குளிர்ச்சி தந்தது. எப்படி இது சாத்தியம்? எதனால் இது சாத்தியமாயிற்று? அவர்கள்ட்ட இருந்த ஈமானிய உறுதி, அவர்கள்ட்ட இருந்த கொள்கை உறுதி. அல்லாஹ் தான் என்று சொன்னால் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாதிருந்ததன் காரணமாக அல்லாஹு தஆலா சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமா? எல்லாத்துக்கும் இதுதாங்க, நமக்கும் இதுதான். நாமும் உறுதியாக இருந்தால் நமக்கும் அப்படித்தான் இருக்கும். நம்ம இருக்கிறோமா? எல்லா நிலைகளிலும் நான் உறுதியான ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன்னு சொல்லி நம்மளை எத்தனை பேர் சொல்ல முடியும்? எந்த சந்தர்ப்பங்கள் வந்தாலும் நான் எந்த ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனோ அந்த கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய சொல்வதற்காவது நாம் முன்னே வரோமா? அதற்கு நமக்கு தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க.
சங்கடங்கள் கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் இதை ஏற்படுத்தி இருக்கின்றான், இதிலே ஒரு வாய்ப்புகளை வைத்திருப்பான் என்பதற்கான ஒரு உறுதிமிக்க ஒரு மக்களாக நாம் இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹுடைய தூதர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைக்கும் நமக்கு உதாரணமானவர் யாருன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அந்த அல்லாஹுடைய தூதர்கிட்ட எந்த அளவுக்கு உறுதி இருந்துச்சு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட எந்த அளவிற்கு உறுதிமிக்கவர்களாக அவங்க இருந்தாங்க என்பதற்கான பல சான்றுகளை வரலாறுல பார்க்கலாம். முதலாவது, அல்லாஹுடைய தூதர் இந்த சத்தியத்தை உரக்க சொல்லிக் கொண்டிருந்த நேரம், சத்தியத்தை உரக்க சொல்லிக் கொண்டிருந்த நேரம், சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது எதிர்ப்புகள் அதிகமாயிட்டே இருக்குது. நிறைய எதிர்ப்புகள் அதிகமாயிட்டே இருக்குது. எதிர்ப்பு அதிகமாக 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 என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சத்தியத்தை சொல்வதிலே உறுதியாக இருக்கிறாங்களே தவிர அசந்து போகலை. ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹுடைய தூதருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அபூ தாலிப் அவர்கள்ட்ட வராங்க. யார்கிட்ட வராங்க? அபூ தாலிப் அவர்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, அபூ தாலிபே, அதுக்கு முன்னால் 2-3 தடவை வந்து சொல்கிறாங்க. 3வது முறையாக எச்சரிக்கையோடு சொல்கிறாங்க, அபூ தாலிபே, உங்களுடைய மகனுடைய பிரச்சாரத்தை நிறுத்திக் கொள்ள சொல்லுங்கள். அவர் நம்முடைய மூதாதையர்களை திட்டுகின்றார், நம்முடைய சொந்தங்களை எல்லாம் திட்டுகின்றார், நம்முடைய கடவுளர்களை திட்டுகின்றார், அவரை நிறுத்திக் கொள்ள சொல்லுங்கள் அப்படிங்கிறார். ரொம்ப ஹார்ஸாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இல்லை என்று சொன்னால் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நேரம் என்ன செய்கிறாரு, அபூ தாலிப் வீட்டில் இருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் வராங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்கிறாரு, என்னுடைய அருமை மகனே, நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த பிரச்சாரத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும். யார் சொல்கிறா? அவ்வளவு காலம் பாதுகாப்பு அளித்த அபூ தாலிப் சொல்கிறாரு, நீங்கள் பிரச்சாரத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும்ன்றார். அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க? தனக்கு பாதுகாப்பாக இருப்போர் அவர் தான், அபூ தாலிப் தான் தனக்கு பாதுகாப்பு. அந்த அபூ தாலிப் இல்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் மிக கடுமையாக தாக்கப்படுவார்கள் என்பது மக்கா மாநகர் முழுக்க தெரியுங்க. ஆனால் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய அருமை மகனே, நீங்கள் பிரச்சாரத்தை விட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தையை கவனி. யார்கிட்ட சொல்கிறாரு? அபூ தாலிப்கிட்ட சொல்கிறாரு, என் அருமை தந்தையே, என்னுடைய வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் கொடுத்து இந்த சத்திய பிரச்சாரத்தை விட சொன்னாலும் நான் விடமாட்டேன்ட்டு போயிடுறார். நான் உனக்கு ஆதரவு தரமாட்டேன்னு சொல்கிறார் அபூ தாலிப். உங்களுக்கு என்னுடைய ஆதரவு இல்லை என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? என் வலது கையில் சூரியனை கொடுத்து இடது கையில் சந்திரனை கொடுத்து இந்த சத்தியத்தை விட சொன்னாலும் என்னால் விட முடியாது என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க உறுதியை பார்க்குறாங்க. அபூ தாலிப் அல்லாஹுடைய தூதருடைய உறுதியை பார்த்து சொல்கிறாங்க, என்னுடைய அருமை மகனே, நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்க, உங்களுக்கு உறுதுணையாக நாம் இருக்கின்றோம் என்று சொல்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் ஈமானிய உறுதிக்கு ஒரு உதாரணம். நமக்கு அவங்களத்தான் அல்லாஹ் முன் உதாரணமாக சொல்கிறான். லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹர். அல்லாஹ்வுடைய திருப்தியையும் மறுமையினுடைய வெற்றியும் யார் குறிக்கோளாக கொள்கின்றீர்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தை பாருங்க. இன்னொரு ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ்வைத்தான் நான் உறுதியாக நம்புகிறேன் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தருணம். அல்லாஹுடைய தூதர் போருக்கு போயிட்டு வராங்க. மதீனாவில் இருக்கும்போது நடக்கிற ஒரு சம்பவங்க. போருக்கு போயிட்டு வராங்க. போருக்கு போயிட்டு வரும் பொழுது உடனே மதீனாவுக்கு போயிட மாட்டாங்க. சில இடங்களில் தங்கிட்டு மெதுவாக தான் போவாங்க. அப்படி எல்லாரும் என்ன செய்கிறாங்க? சில இடங்களில் தங்குறாங்க. சஹாபாக்கெல்லாம் தூரமாக போய் தங்கிடுறாங்க. தனியாக அல்லாஹுடைய தூதர் ஒரு இடத்துல தங்குறாங்க. இன்றைக்கி ஒரு தலைவர் தனியாக வருவாராங்க? தலைவர்லாம் தனியாலாம் வரமாட்டார். துபாக்கூர் தலைவர் கூட தனியாக வர்றது கிடையாது. அவருக்கு பின்னால் குறைஞ்சது ஒரு 4 பேராவது வேணும். அப்படி தான் இருக்குது இன்றைக்கி உலகம். என்ன செய்ய மாட்டார்? தனியாலாம் வரமாட்டார். நம்முடைய தலைவர் அல்லாஹுடைய தூதர் எல்லாரும் தனித்தனியாக போயிடுறாங்க. தனியாக ஒரு இடத்துல படுக்கிறாங்க. அவங்க வால் இருக்கா இல்லையா? வால் அது ஒரு ஓடை மரம் இருக்குது. அந்த ஓடை மரத்தில் மாட்டி வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா தூங்குறாங்க.
ரொம்ப நேரம் கழித்து சஹாபாக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பார்த்தா ஒருத்தர் முன்னால் நிற்கிறாரு, அல்லாஹுடைய தூதருடைய கையில் வாள் இருக்குது. அப்போ கேட்குறாங்க சஹாபாக்கள், அல்லாஹுடைய தூதரை என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா எனக்கு அருகாமையில் இவர் நின்றார், என்னுடைய வாளை கையில் எடுத்துக்கொண்டு இவர் நின்றார் அப்படின்றாங்க. அப்போ யாருமே இல்லை, பக்கத்தில் சஹாபாக்கெல்லாம் கிடையாது, கூப்பிடவும் இல்லை, அல்லாஹுடைய தூதர் நிற்கிறாங்க, எந்திரிச்சிடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் நிற்கிறார். அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், என்னிடத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவது யார் என்று கேட்டார். யோசிச்சு பாருங்க, என்னிடத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவது யார் என்று என்ன செஞ்சார் கேட்டார். அப்படின்னு ஒன்று ஒரு கற்பனைக்கு நம்மளை யோசிப்போங்க, ஒரு கற்பனை நம்மளாம் அப்படி தான் யோசிக்கணும். அப்போ தான் நம்மளை கொஞ்சமாவது சரி பண்ண முடியும். நம்மளை தாக்குறதுக்குன்னு ஒருத்தர் வரான்னு வச்சுங்க, முன்னால் நிற்கிறார், யாராவது ஒருத்தர் சண்டைக்கு வந்தால் கூட 10 பேர் இருந்தால் நம்ம சவுண்டே வித்தியாசமாக இருக்கும், அப்படி தானே? கூட 2 பேர் இருந்தால் வந்துடுவியா, வந்து பாரு, பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவோம். யாருமே இல்லைன்னா அப்படி போய் சரணடைஞ்சிரும். அதான் நிலைமை. என்னங்க இது இல்லாமல் பிரச்சனை, வாங்க பேசிக்கலாம், பேசி தீர்த்துக்கலாம், எது வேணால் சொல்லுவாங்க. இதுதான் யதார்த்தமாக நம்முடைய நிலைமை. அங்கே யாரை யோசிக்க மாட்டோம், அல்லாவை யோசிப்போமா? அல்லாவை நாம் யோசிக்கக்கூடியவர்களான இல்லை. ஏன்னா அல்லாவை நம்ம எப்படி புரியணுமோ அப்படி புரியலை. அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் மேலானவன், அவன் மிகப்பெரிய ஒரு பாதுகாவலன், அவன் நாடுனாத்தான் எல்லாமே நடக்கும் என்ற எந்த விதமான சிந்தனையும் நமக்கு இல்லைங்க. அதான் பிரச்சனை. அதனால தான் பல நிலைகளிலே நாம் பலகீனமானவர்களாக, ஈமானில் பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் தனித்து நிற்கிறாங்க. அப்போ கேட்குறாரு, என்கிட்ட இவர் கேட்டார், என்னிடத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவது யார் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் கேட்ட உடனே அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தையை கவனிங்க, எதுவுமே பேசலை. என்னை யார் காப்பாற்றுவார் என்று கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் அப்படின்னு ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தையை கவனிங்க, அவருடைய கையில் இருந்த வாள் தானாக கீழே விழுந்தது. அவர் போடலைங்க, வாள் என்ன செய்யுது, தானா கீழே விழுந்தது. உழ வச்சது யாரு? அல்லாஹ் தானே. அல்லாஹ் என்று சொன்ன அந்த உளப்பூர்வமாக சொன்ன அந்த வார்த்தை வாளை கீழே விழச் செய்தது என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. திருப்பி என்ன தெரியுமா செய்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வாளை கையில் எடுத்துட்டு கேட்குறாங்க, அப்பா இப்போ என் கையில் வாள் இருக்கு, உன்னை யார்ப்பா காப்பாற்றுவான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் வெட்ட வந்தவர் சொல்கிறாரு பாருங்க, அல்லாஹுடைய தூதரை அவர் எப்படி புரிந்து வைத்திருக்கின்றார் என்பதற்கு ஒரு அழகான தருணம். அவர் சொல்கிறாரு, உங்களை நான் அப்படிப்பட்ட ஒரு மனிதராக நான் பார்க்கவில்லை, மனிதர்களிலேயே ஒரு சிறந்தவராகத்தான் உங்களை நான் பார்க்கின்றேனே தவிர அப்படிப்பட்ட ஒரு மனிதராக உங்களை பார்க்கவில்லை என்று சொல்றது யாரு? அல்லாஹுடைய தூதரை வெட்ட வந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சு விடுறாங்க. அவர் தன்னுடைய மக்கள்கிட்ட போய் சொல்றாரு, உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதரை நான் சந்தித்து விட்டு வருகின்றேன் என்று சொல்றார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹுடைய தூதரை பாருங்க, அவங்க நற்குணத்தை பாருங்க, அவங்க ஈமானிய உறுதியை பாருங்க. ஒரு சம்பவம் நமக்கு எப்படிப்பட்ட படிப்பினைகளை எல்லாம் நமக்கு தருதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் நபிமார்கள், அவங்களுக்கெல்லாம் வஹி வருதுங்க, அதனால அவங்க உறுதியாக இருப்பாங்க, நம்மளாம் உறுதியாக இருக்க முடியுமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நபிமார்களுக்கு என்ன சட்டமோ அதுதான் நமக்கும். நபிமார்களுக்கு தனி குரானோ நமக்கு தனி குரானுமா எல்லாம் கொடுத்துருக்குறான். நபிமார்களுக்கு ஒரு புது கலிமாவும் நமக்கு ஒரு புது கலிமாவும் கொடுத்துருக்குறான். இல்லை, எல்லாம் ஒன்று தான். ஒரே லா இலாஹ இல்லல்லாஹ் தான், ஒரே லா இலாஹ இல்லல்லாஹ் தானே. அந்த லா இலாஹ இல்லல்லாஹுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே உறுதி இருந்தது என்று சொன்னால் நமக்கும் இருக்கும், இருக்கணும். சஹாபாக்களுக்கு இருந்துச்சா இல்லையா? அவங்கள பயமுறுத்தினா அவருடைய ஈமான் அதிகரிக்கும்ன்ற அல்லாஹு தஆலா. யார? சஹாபாக்களை நீங்க பயமுறுத்தி பாருங்க, அவங்களுக்கு ஈமான் அதிகரிக்கும்ன்றான். சூரத்துல் அஹ்ஸாப் திருமறை குர்ஆனுடைய 33வது அத்தியாயம். இந்த 33வது அத்தியாயத்தை படிச்சு பாருங்க. சஹாபாக்களுடைய ஈமானை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஃபக்ஷௌஹும்,
நயவஞ்சகர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? சஹாபாக்களை பயமுறுத்துவாங்க. உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு படை திரண்டிருக்கு. எப்ப? போருக்காக சஹாபாக்கள் கிளம்பக்கூடிய நேரத்தில் நயவஞ்சகர்கள் பயமுறுத்துவாங்க, போகாதீங்க, மிகப்பெரிய ஒரு படை வந்திருக்கு, அவர்கள் உங்களை அழித்து விடுவார்கள் என்றெல்லாம் பயமுறுத்தப்பட்டால் அவங்க சொல்லுவாங்களா, ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா, அவர்கள் பயமுறுத்துவார்கள், ஆனால் அவருடைய ஈமான் அதிகரித்து விட்டும். காலு ஹாதா மா வஅதன அல்லாஹு வ ரசூலா, இதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களிச்சாங்க. உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு படை வரும் என்று எங்களுக்கு வாக்களிச்சாங்க. சதகனல்லாஹு வ ரசூலா, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் உண்மை சொல்லிவிட்டார்கள் என்று சஹாபாக்களுடைய உள்ளம் பயமுறுத்தப்பட்டால் உறுதிமிக்கதாக ஆகும் சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லிக்காட்டு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர், அதுக்கடுத்து சஹாபாக்கள், அவங்க சஹாபாக்களுங்க, அதனால அவங்க உறுதியானவங்களா இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது. நம்ம அவர்களை விட சிறந்தவர்களாக இருப்போம்ன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அவர்களை விட சிறந்தவர்களாக நாம் இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றுவதன் மூலமாக அவர்களை விட சிறந்தவர்களாக நீங்கள் இருக்க முடியும் என்று நம்மை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் முன்னமே சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம அதுக்கு தகுதியா இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வராரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க, எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க, இந்த உபதேசத்தை உங்களுக்கு பின்னால் வேற யார்ட்டையுமே கேட்கக்கூடாதுங்கிறார். எனக்கு ஒரு உபதேசத்தை செய்யுங்க, உங்களுக்கு பின்னால் நான் வேறு யாரிடத்திலும் அதை கேட்கக்கூடாது என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? புதுசாக ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? எனக்கு பின்னால் யார்ட்டையுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அதனால் புதிய ஒரு செய்தியை இவருக்கு சொல்லுவோன்னு சொன்னாங்களா? இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன்னு சொல்லி, சும்மஸ்தகிம், பிறகு அதில் உறுதியாக இருந்தாங்க. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன்னு சொல்லிட்டு பிறகு அதில் உறுதியாக இரு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நமக்கும் அதுதான். யாரிடத்திலுமே கேட்கக்கூடாது என்று கேட்ட ஒரு உபதேசம் என்னது? ஈமானில் உறுதி. அப்போ நம்ம ஈமானில் உறுதியாக இருந்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் நமக்கு? நாம் ஈமானில் உறுதியாக இருந்தோன்னு வச்சுங்க, நமக்கு கிடைப்பது என்ன என்பதையும் பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அல் முஃமினுல் கவியு, உறுதிமிக்க ஒரு இறை நம்பிக்கையாளர். அல் முஃமினுல் கவியு, உறுதிமிக்க இறை நம்பிக்கையாளர். அஹப்பு இலல்லாஹி ஹைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் லஈஃபி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாம் உறுதிமிக்க ஒரு இறை நம்பிக்கையாளராக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். எந்த அளவுக்கு நேசிக்கிறான் தெரியுமா? ஹைருன், அவர் சிறந்தவர். அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நேசத்திற்குரியவர். மினல் முஃமினில் லஈஃபி, பலகீனமான நம்பிக்கையாளரை விட. நம்ம பலகீனமாக இருந்தோம்னு வச்சுங்க, அறகுறை ஈமானோட அறகுறை இஸ்லாத்தோட வருஷத்துக்கு 4 தடவை தொழுதா போதும், வாரத்துக்கு ஒரு நாள் தொழுதா போதும், இஸ்லாம் வேணா ஈமான் வேணா அதை பற்றியே யோசிக்க வேணாம் அப்படின்னு இருந்தோன்னு வச்சுங்க, பெரிய நஷ்டவாளிகள் தான். அல்லாஹ்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த அல்லாஹ்வை நான் முழுசாக நம்பலை. அல்லாஹ்வுடைய தூதர்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த தூதரை பற்றி நான் தெரியலை. இப்படிலாம் இருந்தால் நாளைக்கு மௌத்தா போனால் ஜெயிக்க முடியாது. நாளைக்கு மௌத்தா போனால் ஜெயிக்க முடியுமா? உறுதியாக இருந்தால் அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறான். உறுதி இல்லை, எல்லாரும் அல்லான்றாங்க, நானும் அல்லான்னு சொல்கிறேன், எல்லாரும் தூதர்னு சொல்கிறாங்க, நானும் தூதர்னு சொல்கிறேன், இப்படி எல்லாம் இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? நம்முடைய நிலை என்ன தெரியுமா? அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதெல்லாம் வேணாம், எடுத்து அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நாளை மறுமை நாள், நாளைக்கு மௌத்தா போன பிறகு மண்ணறையில் வைக்கப்பட்ட பிறகு முஸ்லீம்கள்கிட்ட கேட்கப்படுமா? எந்த முஸ்லீம்கள் தெரியுமா? அரைகுறையாக இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்ந்திருப்பாங்களா இல்லையா? எல்லாரும் அல்லான்னுவாங்க, ஆனால் அந்த அல்லாஹ்வை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் நான் முஸ்லீம். எல்லாரும் தூதர்னுவாங்க, ஆனால் அந்த தூதரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய நிலை என்ன?
அல்லாவை புரியாம, அல்லாவின் மீது பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கை இல்லாம, ஈமானிய உறுதி இல்லாம இருந்தோம் அப்படின்னா நம்முடைய நிலையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க பாருங்க. நாளைக்கு கபூர்ல வைக்கப்பட்ட பிறகு கேட்கப்படுமா, உன்னுடைய இறைவன் யார்? ஹாஹா லா அதிரி அப்படின்வார். ஆஹா எனக்கு தெரியாது. மா தகூலு லிஹாதர் ரஜுலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி இவர் யாருன்னு கேட்கப்படும். அப்பையும் சொல்லுவார் ஹாஹா லா அதிரின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் குல்து மா அகூலுன் நாஸ் அல்லாஹ், எல்லோரும் அல்லாஹ் என்று சொன்னார்கள், நானும் அல்லாஹ் என்று சொன்னேனே தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது என்று சொன்ன உடனே அந்த வானவர்கள் சொல்வார்கள் லா தரைத்த வலா தலைத்த, நீ தெரிந்து கொள்ளவும் இல்லை படிக்கவும் இல்லை, நீ தெரியவும் இல்லை படிக்கவும் இல்லை என்று சொல்லிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். ஃபயுலையிகு கபரஹு ஹத்தா இக்தலஃப இலாஹு, அவருடைய கபர் அவரை அப்படியே நெருக்கும், இரண்டு விலாப்புறங்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விடக்கூடிய அளவிற்கு அவரை நெருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, ஹத்தா யுபாஸ் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் எழுப்பப்படும் வரை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் மன் அஅரத அன் ذிக்ரி, யார் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கின்றார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு. வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, நாளை மறுமை நாளிலே அவர் குருடராக எழுப்பப்படுவார். கால ரப்பி லிம ஹஷர்தனி அமா, என்னுடைய இறைவா என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய்? வகது குந்து பசீரா, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேனே என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சொல்வான் கால கதாலிக், அப்படித்தான். அதத்க ஆயாத்துனா, நம்முடைய வசனங்கள் வந்தது, ஃபனசீதஹா, அதை நீ மறந்து விட்டாய். மறுத்துட்டேன்னு அல்லாஹ் சொல்லல, நீ குஃபுருக்கு போயிட்டேன்னு அல்லாஹ் சொல்லல, அதை மறந்து விட்டாய், அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்பதை அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளில் சொல்லுவான். இந்த உலகத்தில் மண்ணறைக்கு சென்ற பிறகு நெருக்கடி, நாளை மறுமைக்கு சென்ற பிறகும் நெருக்கடி. யாருக்கு? அல்லாஹ்வை புரியாத ஒரு பலகீனமான ஒரு இறை நம்பிக்கையாளனாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய நிலை இதுதான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தால் நாம் சிறந்தவர்கள். வஹப்பு இலல்லாஹி மின முஃமினில் லைஃபி, பலகீனமான மூமினை விட மிகவும் நேசத்திற்குரியவர்களாக இருப்போம் என்பதோடு சேர்த்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள். நாம் உறுதிமிக்கவர்களாக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் 41வது அத்தியாயத்தினுடைய 30, 31, 32வது வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எவர்கள் தங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அதிலே உறுதியாக இருந்தார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானவர்கள் அவர்களிடத்தில் இறங்குவார்கள். நம்ம என்னைக்காவது உறுதியாக இருந்து நம்மள்கிட்ட வானவர்கள் வந்திருக்காங்களா? வானவர்கள் நம்மள்கிட்ட இறங்கி இருக்காங்களா? அல்லாஹ் சொல்கிறான் இறங்குவாங்கன்னு. தத்தனஸ்ஸலு அலைக்குமுல் மலாயிகா, அவரிடத்திலே வானவர்கள் இறங்குவாங்க. வானவர்கள் இறங்கி சொல்லுவாங்க அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்படாதீங்க, வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு இருக்கின்றது என்று சுப செய்தி சொல்வார்கள். அது மட்டுமில்லை, நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, நாங்கள் யார் தெரியுமா? அந்த வானவர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் யார் தெரியுமா? நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் நாங்கள் உங்களுடைய பாதுகாவலர்கள். யாருங்க நமக்கு பாதுகாப்பு? போலீஸ்காரர் இல்லை, எஸ்கார்டு இல்லை, நம்முடைய பின்னால் இருக்கக்கூடிய நம்முடைய தெரிந்தவர்களும் அறிந்தவர்களும் அல்ல, வானவர்கள். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலும் நாளை மறுமை நாள்லையும், இங்கே மட்டும் இல்லை, நாளைக்கு மறுமைக்கு நான் உங்களோட வருவோம், உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம். வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுஸக்கும், உங்களுடைய உள்ளம் எதையெல்லாம் விரும்புதோ அது எல்லாம் மறுமையில் உங்களுக்கு கிடைக்கும்.
நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, எதை ஆசைப்படுகின்றீர்களோ அது அனைத்தும் நாளை மறுமை நாளிலே உங்களுக்கு உண்டு என்று வானவர்கள் சுப செய்தி சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. இதுக்கு நம்ம தகுதியானவர்களா? நான் இதுக்கு எலிஜிபிளான ஆளா? யோசிச்சு பாருங்க. எனக்கு இது மாதிரியான ஒரு சுப செய்தி சொல்லக்கூடிய வானவர்கள் வருவாங்க, அதுக்கு நான் எலிஜிபிளான ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு அம்மா இருந்தாங்க, இஸ்லாமிய வரலாறுல ஒரு அம்மா இருந்தாங்க. யாரு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, வயதான பெண்மணி. அவருடைய ஈமான் மிகவும் பிரசித்தியாக பேசப்பட்டது. அவங்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்கள் வேதனை செய்யப்பட்ட அந்த நேரத்தில், பூமியில வேதனை செய்யப்பட்டார்கள் அல்லவா, இஸ்பிரு யா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பமே பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. அப்படிப்பட்ட அந்த யாசிர் ரலியல்லாஹுடைய மனைவி சுமையா அம்மா, அவங்க வேதனை செய்யப்படக்கூடிய நேரத்தில் வானத்திலே வானவர்கள் அவர்களுக்கு பாலைவன மணலிலே வேதனை செய்யப்பட்ட அந்த நேரத்திலே அந்த அம்மாவுக்கு அல்லாஹு தஆலா வானத்தில் நிழலை தந்தான். அல்லாஹ் அக்பர். யார் அவங்க? ஒரு உலகத்திலே அடிமை பெண்ணாக பார்க்கப்பட்டவர்கள், உலகத்திலே அடிமை பெண்ணாக பார்க்கப்பட்டவர்களுக்கு வானத்திலிருந்து அல்லாஹு தஆலா நிழலை தந்தான். அதோடையா அவங்க வேதனை செய்யப்பட்ட உலகத்தில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அனுபவிக்க வானத்தை உயர்த்தி பார்த்தால் வானவர்கள் அவர்கள் என்ன சொர்க்கங்களை எல்லாம், சொர்க்கத்தில் எதையெல்லாம் அனுபவிப்பார்களோ அதெல்லாம் சுமையா அம்மாவிற்காக திறந்து காட்டப்பட்டதாக இஸ்லாமிய வரலாறு சொல்லி காட்டுகின்றது. யாருக்கு இந்த வாக்கியம் உண்டு? அந்த அம்மா அந்த அளவிற்கு வயதான மெலிந்திருக்கக்கூடிய அந்த அம்மாவிற்கு இந்த அளவிற்கு உறுதி இருந்தது என்று சொன்னால் வானவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள், அவர்களுக்கு சொர்க்கத்தை காட்டினார்கள், அவர்களுக்கு நிழல் காட்டப்பட்டது, நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஈமானிய உறுதி. ஈமானில் உறுதியாக இருந்தால் இது எல்லாம் நடக்குங்க. அவர்களுக்கு நடந்த நமக்கு நடக்காதா? அவர்கள் எந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டாங்களோ அந்த அல்லாஹ்வை தான் நம்மளை ஏற்றிருக்கிறோம். அவர்கள் எந்த மறுமையின் நம்பிக்கை கொண்டாங்களோ அதே மறுமையின் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன? அவங்க உறுதியாக இருந்தாங்க, நம்ம பலகீனமாக இருக்கிறோம். நாமும் உறுதியாக மாற வேண்டும். நான் ஒரு முஸ்லீம், எந்த நிலையிலும் என்னுடைய கொள்கையை நான் யாருக்காகவும் எவருக்காகவும் விட்டுத்தர மாட்டேன் என்ற உறுதியோடு இருந்து வாருங்கள். நமக்கும் மாணவர்கள் வருவார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை மட்டுமே நிறைவேற்றக்கூடிய அந்த வானவர்கள் நமக்கு அருகாமையில் வலதுபுறமோ முன்னையோ பின்னையோ உதிப்பிலோ வந்து நம்ம கூடையே இருப்பதாக வாக்குறுதி தருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்படிப்பட்ட அந்த வாக்குறுதியை, அல்லாஹ்வினுடைய அந்த வாக்குறுதியை, வானவர்களுடைய ஆறுதல்களை பெறக்கூடிய உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக, ஈமானியர்களாக, ஈமானில் உறுதி கொண்ட மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் நல்லல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.